அருமை சகோதரர் முருகவேல் அவர்களே, அருமை சகோதரர் விவேக் அவர்களே, அருகாமையில் இருக்கின்றோம், உணர்வால் இணைந்திருக்கின்றோம். அவர்களுக்கு நடந்த அநியாயம் என்பது ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய 18 கோடி பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களுக்கு நடந்த அநியாயம் என்பதற்காகத்தான் இங்கே வந்திருக்கின்றோம். எனக்கு முன்பு மிக அற்புதமாக உணர்ச்சி பூர்வமாக பேசிவிட்டு என் அருகில் நின்று கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவர், கோயம்புத்தூரினுடைய மிக அற்புதமான எம்பியாக இருந்து நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களே, இந்த மாபெரும் இயக்கத்தினுடைய மிக முக்கியமான பொறுப்பில் இந்தியா முழுவதுமே வலம் வந்து தமிழர்களுக்கு பெருமை தேடி கொண்டிருக்கக்கூடிய என் அருமை சகோதரி கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியினுடைய எம்எல்ஏ அக்கா வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களே, இந்துக்களுடைய பாதுகாவலனாக இருந்து ஒரு மாதத்திற்கு முன்புதான் தமிழகம் முழுவதுமே ஒரு புரட்சிகரமான சுற்றுப்பயணத்தை நடத்தி முடித்துவிட்டு இங்கே நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்து முன்னணியினுடைய அற்புதமான தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியன் அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில பொருளாளர் அண்ணன் எஸ்.ஆர். சேகர் அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் பெருங்கோட்டத்தினுடைய பொறுப்பாளர் ஆற்றல் மிகு அண்ணன் ஏ.பி. முருகானந்தம் அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய விவசாய அணி தலைவர் கோயம்புத்தூர் மாநகர மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் அண்ணன் ஜி.கே. நாகராஜன் அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோவை முன்னாள் மாவட்ட தலைவர் அண்ணன் நந்தகுமார் அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோயம்புத்தூர் மாவட்ட பொதுச் செயலாளர்களே, துணைத் தலைவர்களே, செயலாளர்களே, மிக முக்கியமாக நான் மேடை ஏறிய பொழுது அற்புதமாக தன்னுடைய சொல்லயத்தால் நமக்கு உண்மை என்ன என்பதை பேசிக் கொண்டிருந்த நம்மை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் ப்ரொஃபசர் கனக சபாபதி அவர்களே, இது கோயம்புத்தூர் மாநகரத்திலே சேர்ந்த ஒரு அற்புதமான உணர்ச்சி மிகுந்த கூட்டம். இதற்கு அருகாமை திருப்பூர், கோயம்புத்தூர் வடக்கு தெற்கிலிருந்து பக்கத்து மாவட்டங்களில் இருந்து நானும் இருக்கின்றேன் என்று உணர்ச்சி திரும்ப சொல்வதற்காக வந்திருக்கக்கூடிய மாவட்ட தலைவர்களே, அவர்கள் கூட வந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய சொந்தங்களே, மேடையில் இருக்கக்கூடிய அனைத்து சொந்தங்களே, அனைத்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களே, சொந்தங்களே, பொறுப்பாளர்களே, காலத்தினுடைய அருமை கருதி உங்கள் ஒரு பேரையும் சொல்ல வேண்டும், இங்க இருக்கக்கூடிய ஒரு தொண்டனுடைய பெயரையும் சொல்ல வேண்டும் என்கின்ற ஆசை. காலத்தினுடைய அருமை கருதி உங்கள் அனைவரையும் ஒரே நேரத்தில் என்னுடைய இருகரம் கூப்பி இங்கே வரவேண்டும். சகோதரர்களே, எனக்கு முன்பு பேசிய அண்ணன் சிபிஆர் அவர்கள், அக்கா வானதி அவர்கள் மிக தெளிவாக சொன்னார். இது ஒரு சரித்திர கூட்டமாக இங்கே நாம் இணைந்து கொண்டிருக்கின்றோம். காரணம், கட்சியின் தலைவர்கள் மீது, கட்சியினுடைய தொண்டர்கள் மீது ஏவல் படையாக நம்முடைய காவல்துறை நண்பர்கள் நடந்து கொண்டிருக்கின்றார்கள். கொடுமை கொடுமை என்ற கோவிலுக்கு போனால் அங்கே இதைவிட பெரிய கொடுமை என்று சொல்வது போல நாட்டினுடைய இறையாண்மைக்கு எதிரானவர்கள், இந்த நாடு ஒன்றாக இருக்கக்கூடாது என்று நினைப்பவர்கள், தமிழகம் கலவர பூமியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய சில மனிதர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்களை தாக்கி அவருடைய சொத்துக்களுக்கு ஒரு சேதத்தை ஏற்படுத்தினால் நிச்சயமாக பயப்படுவார்கள் என்று கோழைத்தனமாக நம்பக்கூடியவர்களையும் ஒரு புறம் வைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு மத்தளத்திற்கு 2 பக்கம் இருக்கிறது. 2 பக்கமும் எதிர்க்க வேண்டிய கட்டாயத்திலே கோவை மாநகர பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களும் தலைவர்களும் இங்கே தள்ளப்பட்டிருக்கின்றோம். இதையெல்லாம் தாண்டி மாநிலத்தினுடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் முதலமைச்சராக வருவதற்காக 10 ஆண்டு காலம் காத்திருந்தார். 10 ஆண்டு காலம். இன்று வரும், நாளை வரும், நாளை மறுநாள் வரும், 2017 வரும், 20 வரும், 21 வரும் என்று வந்த பொழுது வீரவசனமாக பதவியேற்ற முதல் நாளிலே பேசினார். அனைவருக்குமான முதலமைச்சராக இருப்பேன், எனக்கு வாக்கு செலுத்தியவர்களுக்கு முதலமைச்சராக இருப்பேன், வாக்கு செலுத்தாதவர்களுக்கு முதலமைச்சராக இருப்பேன் என்று சொன்ன மனிதர் இன்று பேசுகின்ற பேச்சை பாருங்கள். கலவரத்தை யார் செய்தார்களோ அவர்களை பற்றி ஒரு வார்த்தை பேசவில்லை. பாரதிய ஜனதா கட்சியை மதவாத கட்சி என்று சொல்லுகின்றார். ராசா அவர்கள் இந்த கிரேக்க சரித்திரத்திலே ஏக்கிலிஸ் ஹீல் என்கின்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. ஒரு கிரேக்க வரலாற்றுல ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது சாகா வர வேண்டும் என்று நினைத்தான். அவனுடைய தாயார் அந்த மனிதனுடைய தலைப்பகுதியும் கால் பகுதியும் பிடித்து அந்த ஆற்றிலே முங்கி எடுத்த பொழுது ஆண்டவன் வரம் கொடுத்தான், உனக்கு எங்கே எல்லாம் தண்ணி பட்டிருக்கிறதோ அங்கே யார் போர் செய்தாலும் நீ தோற்க மாட்டாய் என்று. ஆனால் அந்த தாயினுடைய கை பட்டிருந்த குதிக்கால் என்பது தண்ணி படாமல் இருந்தது. அதை நம்முடைய குதிங்கால் ஹீல் என்று சொல்லுவோம். அந்த மனிதன்
முழு கிரேக்க நாட்டுக்கும் கூட ஒரு ஏக்கிலிஸ் ஹீலாக இருந்தான். அதாவது அந்த நாட்டை வீழ்த்த வேண்டும் என்றால் அந்த மனிதனுடைய குதிங்காலிலே அடித்தால் போதும் அந்த மனிதன் இறந்து விடுவான் என்பது கிரேக்க வரலாற்றிலே ஏக்கிலிஸ் ஹீல். அதே போன்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஏக்கிலிஸ் ஹீலாக குதிங்காலாக அதை அடித்தால் போதும் திராவிட முன்னேற்ற கழகம் விழுந்து விடும் என்று வீரவசனமாக பொய் மேல் பொய் ஆபாச பேச்சுக்களை தொடர்ந்து பேசக்கூடிய 2G ஊழல்வாதி அண்ணன் ஏ ராஜா அவர்களுக்காகவும் இங்கே நாம் இணைந்திருக்கின்றோம். ஊழல் செய்தவர் தொடர்ச்சியாக நான் ஊழலே செய்யவில்லை என்று பேட்டி மேல் பேட்டி கொடுத்துக் கொண்டிருக்கிறார். ராஜா அவர்கள் பேசிய பேச்சு புதிது கிடையாது. இதற்கு முன்பும் பேசி இருக்கின்றார். திமுக யாருமே ராஜா அவர்கள் பேசிய பேச்சதற்கு முன்னாடி பேசவில்லை என்று நான் சொல்லவில்லை. தீப்பொறி ஆரம்பமாகவோ வெற்றி கொண்டான் அவர்கள் மேடைக்கு போனோம்னா தினமும் அவங்க சொற்பொழிவுல இந்த வார்த்தை இருக்கும். திமுகவுக்கு புதுசு. ஆனா தமிழகத்துல என்ன மாறி இருக்கிறது என்று நீங்கள் கேட்க வேண்டும். எதற்காக ஒரு தாயார், ஒரு சகோதரி, ஒரு சகோதரன் இதை எதிர்த்து நிற்கின்றார்கள் என்றால், ஆரம்பத்தில் நீங்க மேடையில பேசுவீங்க, அதை பத்திரிகை நண்பர்கள் எழுதினால் மிரட்டி எழுத விடாமல் செய்து விடுவீர்கள். அவர்கள் பேசிய பேச்சுக்கள் அந்த மேடையோடு அங்கே இருக்கக்கூடிய 100 மக்களோடு அடங்கிவிடும். இந்த கருத்துக்களை 70 ஆண்டுகளாக திமுக பேசிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இப்பொழுது காலம் மாறிவிட்டது. சமூக வலைதள காலத்துல எதை பேசினாலும் வீட்டிலிருந்து தன்னுடைய கடமையை, வெளியே தன்னுடைய கடமையை செய்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரி உடனடியாக தன்னுடைய தொலைபேசி அலைபேசியிலே அதை பார்க்கின்றார். என்ன பேசினாங்க, எதற்கு பேசினார்கள் என்று. அரசியல் களம் மாறி இருக்கிறது. 20 ஆண்டுகளுக்கு முன்பு இதே பேச்சு பேசிய போது தமிழகத்திலே மிகப்பெரிய ஒரு கண்டனம் இல்லை. ஆனால் இப்போது 2022 எதற்கு வந்திருக்கிறது என்றால், ஒரு வார்த்தை பேசினாலும் கூட 8.5 கோடி தமிழ் மக்கள் உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய காலத்தில் இருக்கின்றனர். அதனால் தான் இவ்வளவு பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் கோயம்புத்தூரில் நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே வர முடியாதவர்களும் கூட தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்து கொண்டிருக்கிறார். இது திமுகவிற்கு புதிது. எப்படி சமாளிப்பது, இதை எப்படி சரி செய்வது, இதை எப்படி பேசினால் மக்கள் இதை மறந்து விடுவார்கள், அடுத்த பிரச்சனை என்ன துவக்கலாம் என்று அறிவாலயத்திலே இப்பொழுது ரூம் போட்டு திமுகவுடைய தலைவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கின்றார். இதை விட பெரிய பிரச்சனை எடுத்தால் இந்த பிரச்சனையை மக்கள் மறந்து விடுவார்கள். அது ஒரு 2 மாசத்துக்கு போகும். அப்ப 2 மாதம் கழித்து அதை விட பெரிய பிரச்சனை எடுத்தால் அதை மக்கள் மறந்து விடுவார்கள் என்பதுதான் திமுகவினுடைய 15 மாத கால ஆட்சியினுடைய சாட்சியாக இருக்கிறது. சகோதர சகோதரிகள், ஒரு பிரச்சனையாக, ஒரு போராட்டமாக தஞ்சாவூரில் இருந்து ஆரம்பித்து கள்ளக்குறிச்சி வரை சென்று தமிழகம் முழுவதுமே பலவிதமான பிரச்சனைகளை 15 மாத காலமாக தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி பேசிக் கொண்டிருக்கிறது. என்று கோவை மாநகரில் ஒரு பக்கம் பயங்கரவாதிகள் அவர்களையும், ஒரு பக்கம் ஆராஸ் அவர்களுடைய கருத்துக்களையும், ஒரு பக்கம் காவல்துறையினுடைய அத்துமீறல்களையும் கண்டித்து நின்று கொண்டிருக்கின்றோம். ஒரு மாதமும் கூட ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் ரோட்டுக்கு வர உண்ணாவிரதம் இருக்கின்றான், கருத்துக்களை பதிவு செய்கின்றான், அது ஒரு பக்கம். தைரியமாக கருத்துக்களை பேசிவிட்டு சிறைக்கு செல்கின்றான், அது ஒரு பக்கம். அதையெல்லாம் தாண்டி காவல்துறை நண்பர்கள் அவர்கள் ஏவல் துறையாக மாறிவிட்டதை கூட உணர்ந்து கொள்ளாமல் தடியடி நடத்தக்கூடியதிலே மாட்டிக்கொள்ளக்கூடிய தொண்டர்களும் இருக்கின்றார். இது 15 காலமாக தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இது ஒரு நாள் 2 நாள் கிடையாது. இப்படியே போய் கொண்டிருந்தால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுமை எந்த அளவுக்கு இருக்கும் என்பதையும் கூட இந்த கூட்டத்திலே பேசுவது என்னுடைய கடமையாக இருக்கிறது. சகோதர சகோதரிகள், எனக்கு முன்பு ஆ ராஜா அவர்கள் கருத்துக்களை வானதி அக்கா அவர்கள், சிபிஆர் அவர்கள் பேசியிருக்கிறார். ஆனால் இதிலே மிக முக்கியமாக நான் ஆ ராஜா அவர்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இங்கே கேட்பதற்கு நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். அதாவது, நீங்கள் பேசுகின்ற அனைத்தையும் கூட தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார். தந்தை பெரியாரினுடைய புத்தகம் மரண சாசனம் தந்தை பெரியாரின் இறுதி பேருரையில் இருக்கிறது என்று நீங்கள் ஒரு புத்தகத்தை காண்பித்தீர்கள். அதே புத்தகத்தில் 21வது பக்கத்தில் இருந்த சில விஷயங்களை அண்ணன் ஆ ராஜா அவர்களுக்கு இந்த மேடையில் இருந்து படித்து காண்பிக்கின்றேன். அதையும் ஏற்றுக்கொள்கிறீர்களா என்பதை நீங்கள் எனக்கு சொல்ல வேண்டும். பெரியார் சொல்லியிருப்பதை படிக்கின்றேன், பாருங்கள். நாதி இல்லையே, சொல்றதுக்கு நாதி இல்லையே, சிந்திக்க நாதி இல்லையே, ஒரு ஓட்டுக்கு என்னன்னா கொடுக்கிறான், பொண்டாட்டியை தவிர மற்றது எல்லாத்தையும் கொடுக்கிறான். ஓட்டு வாங்குவதற்கு இதற்கு கவலைப்பட மாட்டானே, யாருது? நம்ம முன்னேற்றத்து கழகக்காரன் தான். மற்றவெல்லாம் அதை சொன்னா என்னை வைவான். இவனுக்கு இதுவெல்லாம் என்ன கேடு வந்துச்சு இந்த முன்னேற்றக்காரனுக்கு? இந்த வேலையை ஏன் பண்ணிக்கிட்டு இருக்கான்? அவனுக்கு ஓட்டு தான் பெருசு.
அவன் பொண்டாட்டி பிள்ளையை பற்றி அவனுக்கு கவலை இல்லை. இன்னும் கொஞ்ச நாள் போனால் இது வழக்கத்தில் வந்து விடும் என்று நம்புகின்றான். பொண்டாட்டியை கூட கொடுத்து விட்டு வாங்கிறார் போல. ஏனென்றால் அந்த பதவி அவ்வளவு உயர்வா போச்சு. பக்கம் 21 நீங்கள் சொன்ன தந்தை பெரியார் அவர்கள் நீங்கள் காட்டிய அதே புத்தகத்திலே எழுதியிருக்கின்றார். இது நீங்க சொன்ன அதே மாதிரி நானும் பேசுறேன். இது நான் சொல்லல, பெரியார் தான் சொன்னார். அண்ணன் ஆராஜா அவர்கள் இதற்கும் பேச வேண்டும். இதைவிட மோசமாக உங்கள் இயக்கத்தினுடைய ஆணிவேர், இயக்கத்தினுடைய நரம்பு நாடி என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் எப்படி இந்த இயக்கம் இருக்கிறது என்பதை படம் பிடித்து காட்டியிருக்கிறார். அவரே சொல்லியிருக்கார், பொண்டாட்டி பிள்ளையை பற்றி அவனுக்கு கவலை இல்லை, பொண்டாட்டியை கூட கொடுத்து ஓட்டு வாங்கிறார் போல. நான் சொல்லிங்க, தந்தை பெரியார் சொன்னது. மறுபடியும் சொல்ல, இதற்கு நம்முடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் நல்ல பேர் வச்சிருக்காரு. என்ன பேருனா, இது பேர் தான் திராவிட மாடலுங்க, வேற ஒண்ணு. திராவிட மாடல் என்கின்ற வார்த்தையை யாரும் கஷ்டப்பட்டு எங்கேயும் தேட வேண்டும். காலையில் எந்திரித்து இரவு தூங்குவோம் வரை 20 முறை திராவிட மாடல் என்று சொல்லுகின்றார். விளக்கத்தை தேடிக் கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அறிவுரை, தந்தை பெரியாரின் இறுதி பேருரை மரண சாசனம் என்கின்ற புத்தகத்துல 21ஆம் பக்கத்துல திராவிட மாடலுக்கு பெரியார் கொடுத்திருக்கக்கூடிய விளக்கத்தை படித்துவிட்டு அதை உங்களுடைய அரசினுடைய கொள்கையாக நீங்கள் அறிவிக்கிறோம். சகோதர சகோதரிகளை, இதையெல்லாம் தாண்டி இன்னும் ஒரு படி முன்னா போகும். இவனுக்கு இந்த PFI காரங்க, SDPI காரங்கெல்லாம் நேத்துல இருந்து கைதாகிறாங்க, பிரஸ் மீட் எல்லாம் வைக்கிறாங்க. தேசியவாதிகள், நாங்கெல்லாம் காந்திஜியினுடைய இயக்கத்திலிருந்து வந்திருக்கோம், நாங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க, பாரதிய ஜனதா கட்சி எங்க மேல அபாண்டமா பொய் சொல்லுது. அப்படி ஒரு பக்கம். நேற்றிலிருந்து ஒரு 15க்கு மேற்பட்ட அந்த இயக்கத்தை சார்ந்தவர்களை காவல்துறை கைது பண்ணிருக்கு. போலீஸ்காரங்களே பிரஸ் மீட் வச்சு இதான் பேரு, இதான் அவங்க இயக்கம், இதான் அவங்க வீடு, இவங்கெல்லாம் பெட்ரோல் கொண்டு போட்டிருக்காங்க, பாரதிய ஜனதா கட்சியின் மீது வன்மத்தை கக்கி இருக்கின்றார்கள் என்று காவல்துறை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அந்த நண்பர்களுக்கு இன்னொன்னு சொல்லிடணும். தமிழ்நாடு அரசு எங்களை சார்ந்த அரசு. முதலமைச்சர் நாங்க போட்ட பிச்சையில, நான் சொல்லிங்க, முதலமைச்சர் சொல்றேன், நாங்கள் போட்ட பிச்சையில முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்திருக்காங்க, எங்களை கை வைக்க மாட்டாங்கன்னு நினைச்சீங்கன்னா, மத்திய அரசு 5 நாட்களுக்கு முன்பு இந்தியா முழுவதுமே NIA, ED, தமிழக காவல்துறை அனைவரும் சேர்ந்து அந்தந்த மாநில காவல்துறை 105 PFI சார்ந்த தலைவர்களை கைது செய்திருக்கின்றார். தமிழகத்தை சார்ந்த 11 பேர் இருக்காங்க. இல்ல, நாங்க அப்படி மாதிரி போட்டுக்கிட்டே இருப்போம், அப்படியே 2 பேருக்கு பேரு கைது பண்ணுவாங்க, அப்புறம் எதுவும் பண்ண மாட்டாங்க, எங்களை விட்டுருவாங்கன்னு நினைச்சீங்கன்னா, அந்த 105 பேர்த்துல கைது பண்ணதுல கேரளால மல்லபுரத்துல NIA கைது செஞ்சாங்க. அதை இந்த மேடையில சொல்வது என்னுடைய கடமையாக இருக்கிறது. கேரளாவிலே மல்லபுரம் என்பது 90% நம்முடைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் வசிக்கின்ற ஒரு மாவட்டம். காலையில 4:30 மணிக்கு இந்தியன் ஏர்போர்ஸ் பிளேன் மல்லபுரத்தில் இறங்குச்சு. தவறு செய்தவர்கள், குற்றவாளிகள், தேச விரோதிகளை CRPF தூக்குச்சு. இந்தியன் ஏர்போர்ஸ் பிளேன்ல வச்சாங்க. நீங்க கண்மூடி ப்ரொட்டஸ்ட் பண்றதுக்கு கையில பேனாமையை எடுப்பதற்கு முன்பு டெல்லி கோர்ட்ல ரிமாண்ட் பண்ணி 10:30 மணிக்கு ரிமாண்ட் எடுத்தாச்சு. அது தமிழகத்திலும் நடக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால் அது நடக்கும். மத்திய அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது சகோதர சகோதரிகள். அதனால் முதலமைச்சர் அவர் CRPC படிச்சிருக்காரான்னு தெரியாது. நான் CRPC 11 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கின்றேன். முதலமைச்சருக்கு இந்தியன் பீனல் கோட் தெரியுமான்னு தெரியாது. 11 ஆண்டுகள், 5000 நாட்கள் என்னுடைய வாழ்க்கையில 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட இந்தியன் பீனல் கோட் கேஸ போட்டிருக்கு. அக்குவேர் ஆணிவேராக அந்த சட்டம் தெரியும் சகோதர சகோதரிகள். அதனால் இந்த கண்ணாம்பூச்சி காட்டுறது, அப்படியே எங்க CCTV இருக்குன்னு அப்படியே பார்த்துக்கிட்டு சைட்ல அப்படியே ஒரு குண்டை போட்டுட்டு அப்படியே போயிட்டோம்னா நம்மளை தொடமாட்டாங்க. மத்திய அரசுக்கு எந்த பவருமே இல்லை என்றெல்லாம் நினைக்க வேண்டும். இந்த 105 பேர் கைது செய்யப்பட்ட பொழுது மல்லபுரத்தில் எப்படி கைது பண்ணாங்கன்னு கேரளா பேப்பர், ஏன்னா கேரளா பேப்பர் தமிழ்நாட்டில் அதை பத்தி எழுதல, ஒரு கூகுள் பண்ணி பாருங்க. அது இங்கே இருக்கக்கூடிய தீவிரவாதிகளுக்கும் பயங்கரவாதிகளுக்கும் நடக்க வேண்டும் என்றால் நடக்கும். ஏனென்றால் சுதந்திரத்திற்கு பிறகு, இந்தியா பாகிஸ்தான் முதல் யுத்தத்திற்கு பிறகு லைன் ஆஃப் கண்ட்ரோலை தாண்டி
பாகிஸ்தானுடைய எல்லையிலே சென்று தூக்கி கொண்டு வந்தவர்கள் எங்களுடைய அரசு. அதற்கெல்லாம் அஞ்ச மாட்டோம் சகோதர சகோதரிகளே. இதை முதலமைச்சர் முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும். முதலமைச்சர் கடவுள் கிடையாது. காலங்காலத்தில் முதலமைச்சரே பெண் நினைச்சுக்கிறாருன்னா அவரே ஒரு மாலையை போட்டு ஒரு சூடத்தை பத்த வச்சு கண்ணாடி முன்னாடி நின்று அவரே பூஜையை பண்ணிக்கிட்டு நான் கடவுள் நான் கடவுள் நான் கடவுள்னு சொல்லிட்டு கார்ல ஏறி உட்கார்ந்துக்கிட்டு நேரடியாக முதலமைச்சர் அலுவலகத்துக்கு நான் கடவுள் நான் கடவுளுங்கிறாங்க. அந்த கோபாலபுர கிச்சன் கேபினெட்ல யார் பாத்திரத்தை கழுவ வேண்டும் என்று போட்டி போடக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் ஒரு 4-5 பேர் நானும் பாத்திரத்தை கழுவுறேன் நானும் பாத்திரத்தை கழுவுறேன் நானும் பாத்திரத்தை கழுவுகின்றேன் என்று சொல்லக்கூடிய நான் கடவுளை நம்பக்கூடிய மனிதர்கள் அந்த மாதிரில எங்க கட்சியில யாரும் கிடையாது. வானதி அக்கா சொன்னார், இன்னும் 5 ஆண்டுகள் கழித்து இதே கோவையிலே இதே ஒரு ஆர்ப்பாட்டம் வேறு காரணத்துக்காக நடந்து கொண்டிருந்தால் இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய மனிதன் இங்கே தலைவனாக நின்று பேசிக் கொண்டிருப்பார், தலைவியாக நின்று பேசிக் கொண்டிருப்பார். ஆனா கோபாலபுரத் குடும்பத்திற்கு பாத்திரம் கழுவித்தான் அந்த 4-5 அமைச்சர்கள் கிச்சன் கேபினெட்டிலே இருப்போம் என்று நீங்கள் நினைக்கலாம். நாங்க தாங்க சுயமரியாதைக்காரன், நாங்க தான் சுயமரியாதைக்காரன், நீங்க கிடையாது. நாங்க போய் பாத்திரத்தை கழுவல, அந்நியார் பின்னாடி நிக்கல, கோயிலுக்கு போகும்போது சாமானிய பொதுமக்களை வெளியே நிறுத்தி வைத்து டென்ட் போட்டு செய்த குற்றங்களுக்கு விமோசனம் வேண்டும் என்று பூஜை செய்யவில்லை, யாகம் நடத்தவில்லை. முதலமைச்சர் செய்யக்கூடிய தவறுகள் இருந்து விமோசனம் கொடுவென்று எங்கள் குடும்பத்தில் யாரும் கோயில் கோயிலாக படியேறவில்லை. நாங்க சுயமரியாதைக்காரங்க, நீங்கள். அதனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு பொருத்தமான எல்லா வார்த்தையும் 70 ஆண்டுகளுக்கு முன்பே திருடி ஒட்ட வைத்திருக்கின்றார். அதைத்தான் முதலமைச்சர் இன்னைக்கு அறிக்கையில சொன்னாரு, ஒட்டி வெட்டி பேசுறாங்க. எங்களுக்கு சொந்தமான சுயமரியாதை, எங்களுக்கு சொந்தமான சமூக நீதியை நீங்கள் ஒட்டி வெட்டி வைத்துக் கொண்டு பாரதிய ஜனதா கட்சியை பாற்று நாங்கள் ஆராசாவினுடைய பேச்சை ஒட்டி வெட்டி மக்களிடம் குழப்பத்தை ஏற்படுத்துகின்றோம் என்று முதலமைச்சர் சொல்வது அபத்தினுடைய உச்சம். இது பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு முதலமைச்சர் அறிக்கை கொடுத்திருக்காரு. அவராகவே உட்கார்ந்து கண்ணாடி முன்னாடி அவராகவே அவருக்கு எழுதி கொண்ட அறிக்கையை போல இருக்கு. ஆத்துல குளிச்சுக்கிட்டு சேர்த்து அப்படி இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் வரும் பொழுது நகுந்து போய்க்கிறோம் அப்படின்னு முதலமைச்சர் சொன்னார். அதனாலதான் 15 மாசமா நாங்க நகுந்து போயிட்டு இருக்கோம். ஆனா தொடர்ந்து நகர்ந்து போவோம் என்று முதலமைச்சர் நினைத்தால் அது தவறு. தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி அப்படியே நகர்ந்து போவான், நாம் இதே மாதிரி இருக்கலாம். உங்களுடைய இன்னைக்கு அறிக்கையில சொல்லியிருக்கார், பாரதிய ஜனதா கட்சி ஏதாவது செய்து இந்த மதவாத கட்சி ஆட்சிக்கு வந்து விட வேண்டும் என்று கனவு காண்கிறாங்க. ஆமாங்க, ஆட்சிக்கு வர வேண்டும் என்று கனவு காண்கிறோம். எதற்குன்னு சொல்றேன் கேளுங்க முதலமைச்சர். மது மூலமாக தமிழகத்திலே குடிக்கு அடிமைப்பட்டிருக்கக்கூடியவர்கள் புள்ளி விவரப்படி 1,10,00,000 பேர் தமிழகத்தில் மதுவுக்கு அடிமையாக இருக்கின்றார்கள். அவங்களை வெளியே கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். அதுக்காவது எப்படியாச்சும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நினைக்கின்றோம். ஒரு தாலுகா ஆபீஸுக்கு போனா இந்த கோயில் விசேஷத்துக்கெல்லாம் வரி போட்டு வசூல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அமைச்சர் பெருமக்களும் எம்எல்ஏக்களும் தாலுகா ஆபீஸுக்குள்ள கவர்மெண்ட் ஆபீஸுக்குள்ள ஒரு சேரை போட்டு நல்லது நடக்க வேண்டும், அரசு சலுகை கிடைக்க வேண்டும் என்று வரக்கூடிய ஒரு மனிதரும் போட்டி போட்டுக்கொண்டு வசூல் செய்கின்றீர்கள் அல்வா, அதை நிறுத்த வேண்டும் என்பதற்காக. எல்லாவற்றையும் தாண்டி கனிம வள கொள்ளை, வானதி அக்கா சொன்னது போல முதலமைச்சருடைய அறிக்கை இருந்தது தேர்தல் அறிக்கையில், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விவசாயம் செய்யக்கூடிய நிலத்தை அதிகப்படுத்துவோம். பார்த்தா நவேந்தியா நடு ரோட்ல விவசாயம் பண்ற மாதிரி பெரிய கூலிய போட்டிருக்காங்க. நாத்து நடுறது மட்டும்தான் பாக்கி. எனக்கு தெரிஞ்ச இந்த மாவட்டத்தினுடைய கலெக்டர் முதலமைச்சரை கொண்டு வந்து நவேந்தியால நிறுத்தி சிவப்பு கம்பளத்தை விரித்து, அவருக்கு தெரியாது என்ன நடக்கிறது, வயலும் ஒண்ணுதான் அவருக்கு ரோடு ஒண்ணுதான், சிவப்பு கம்பளத்தை விரித்து முதலமைச்சர் அவர்களே நீங்கள் நாத்து நடவு செய்ய வேண்டும் என்றால் சில கொத்தடிமைகள் வேகமாக நாத்தை எடுத்துக்கொண்டு வருவார்கள். அதையும் முதலமைச்சர் நட்டு வைத்து விட்டு இதுதான் திராவிட மாடல் என்று சொல்லுவார்கள். அது நவேந்தியால் நடக்குதா இல்லையா மட்டும் நினைப்பாங்க. இன்னைக்கு கோயம்புத்தூர் மாநகரத்தினுடைய பட்ஜெட், இந்த கார்பரேஷனுடைய பட்ஜெட் 3,327 கோடி ரூபாய் வருஷத்துக்கு. இந்த சொத்து வரி ஏத்துனதுல மட்டும் கோயம்புத்தூர் மாநகரத்துக்கு 350 கோடி வருது. கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு 3,800 கோடி ரூபாய் வருமானம். என்னையா 3,800 கோடி ரூபாயை வைத்துக் கொண்டு என்ன செய்றீங்க இந்த கோவைக்கு? எங்கே பார்த்தாலும் குப்பை மேடுகள், தெரு நாய்கள்,
நான் உங்க யாரையும் சொல்றீங்க, தெருவில் போற நாயை மட்டும்தான் சொன்னேன். அதை தாண்டி எந்த சாலையிலும் மனிதன் நடந்து போக முடியாத அளவுக்கு குண்டும் குழியும். 3800 கோடி ரூபாய் பட்ஜெட். அதுக்கு மேயரை போட்டிருக்காங்க. தமிழ்நாடு முழுவதுமே நம்முடைய மதிப்பு மிகு மேயர்களை போட்டிருக்காங்க. எப்படின்னு தெரியுமா? அதாவது பெண்ணிற்கு சுதந்திரம் கொடுத்தோம், பெண்ணை அடுத்த கட்டத்திற்கு அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய சமுதாயத்திலிருந்து விடுதலை கொடுத்தோம் என்று சொல்லக்கூடிய திமுக கட்சி நம்முடைய மாண்புமிகு பெண் மேயர்களை நிறுத்தியிருக்காங்க. ஒரு அமைச்சர் சொல்றார், ஏமா, இன்னொரு அமைச்சர், இங்க வாமா, ஏன் உங்க வீட்டுல என்ன பெண் மேயர்கள் வேலைக்காரிகளா? திமுக அமைச்சர்கள் பேசக்கூடிய வார்த்தைகளும் அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் உடம்பையும் பாருங்க. ஒரு பெண் மேயர்களை வீட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய வேலைக்கார சகோதரர்களுக்கு எவ்வளவு மரியாதை கொடுத்து நமக்குள் ஒருவராக வைத்திருப்போமோ, இவர்கள் அடிமையாக வீட்டிலும் நடத்துவார்களோ அதே போல இங்க நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். என்ன தெரியும் உங்களுக்கு? தமிழ்நாடு முழுவதும். அப்புறம் சொல்றாரு, சமூக நீதிக்கு நாங்க தான் அப்படின்னு. சரிங்க, ஒத்துக்கிறேங்க. RS பாரதி அவர்கள் எத்தனை முறை பட்டியலின சகோதர சகோதரிகளை பற்றி தவறா பேசினாரு? எங்கேயாச்சும் கைது பண்ணீங்களா? KKSSR ராமச்சந்திரன் அவர்கள் ஒரு பனியன் போட்டுக்கிட்டு, லுங்கி கட்டிக்கிட்டு, கால் மேல கால் போட்டு குறவரின சமுதாயத்திலிருந்து வந்தவர்களை நிக்க வச்சு ஏன்பா அப்படின்னு பேசுறாரு. ஏதாச்சும் ஆக்ஷன் எடுத்தீங்களா? ஒரு அமைச்சர், இதற்கு முன்னாடி ராஜகண்ணப்பன் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டரா இருந்தார், ஒரு அதிகாரியை ஜாதி பேரை சொல்லி அழைச்சார். கேஸ் போட்டீங்களா? பொன்முடி அவர்கள் மேடையில பேசுறார், ஏமா சொல்லு, ஓசி தானே சொல்லு, ஓசி தானே. வெட்கம், மானம், சூடு, சுரணை இருந்தால் இதை போன்ற வார்த்தை ஒரு திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர் வாயிலிருந்து வருமா? ஓசியில போறீங்கல்ல. நாங்கெல்லாம் யாரும் ஓசியில போட தலைவரே, நாங்க யாரும் போட. ஓசிக்கு பிறந்தவர்கள் நீங்கள் தான். ஓசியை ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தான். ஓசிக்கு மாரடிப்பவர்கள் நீங்கள். நாக்கிலே நரம்பு இருந்தால் எங்களுடைய சகோதரிகளை பார்த்து, ஏமா ஓசியில போறையில கோயம்பேட்டில இருந்து பஸ்ல, அதை போன்ற ஒரு வார்த்தை வருமா? இந்த அமைச்சர்கள் மீது நடவடிக்கை. இப்பதான் நம்முடைய தேசிய தலைவர் நட்டாஜி அவர்கள் காரைக்குடியில பேசினாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் DMK-னா D for டைனாஸ்டி, குடும்ப கழகம். M for மணி ஸ்விண்டலிங், பணத்தை சுருட்டுதல். K for கட்ட பஞ்சாயத்துல பேசி முடிச்சுட்டு போனார். அடுத்து நான் தாம்பரத்தில் ஒரு DMK MLA போய் மிரட்டிக்கிட்டு இருக்கான், பணத்தை கொடுன்னு. அந்த வீடியோ எல்லா பக்கமும் பத்திரிகை நண்பர்கள் கொண்டு வந்த பிறகு அவர் மேல ஒரு FIR போட்டிருக்காங்க. இன்னும் அரெஸ்ட் காணும். ஆனா இங்க யார் அரெஸ்ட் பண்றாங்கன்னா, ராஜா அவர்கள் பேசிய தவறு வன்மையாக கண்டிக்கின்றேன், கைது. முதலமைச்சர் அவர்கள் சர்வாதிகாரி அப்படின்னு சோசியல் மீடியால போட்டா கைது. முதலமைச்சர் மீது போஸ்ட் விட்டா கைது. முதலமைச்சர் தான் கடவுள் இல்லை. காலங்காத்தால மாலையை போட்டுக்கிட்டு சூடத்தை எடுத்து பூஜை பண்ணிக்கிட்டு நான் கடவுள் என்று காரில் போறக்கூடிய முதலமைச்சர். இதற்கெல்லாம் கைது. நான் சொன்ன இத்தனை பட்டியல் இருக்கிறதே சகோதர சகோதரிகளே. அமைச்சர் அப்படியே மக்கள் குறை கேட்க வந்தாங்கன்னா அப்படி செல்ல அடிப்பார். நம்ம எதுக்கு அடிக்கன்னு கேட்டா, அண்ணா செல்லமா தட்டுறேன் அப்படிங்கிற. இதையெல்லாம் 15 மாத காலமாக சகித்துக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் சகோதர சகோதரிகள். இவருக்கும் நம்முடைய விஜயன் கேரளாவினுடைய முதலமைச்சர் இருக்கார். எவ்வளவு பெரிய 2 பேரும் பெரிய கேடிகள் மட்டும் பாருங்க. வந்தவுடன் முல்லை பெரியாறு டேம்ல ஒரு டீல போட்டாங்க. ஆட்சிக்கு வந்தவுடன் நம்முடைய முதலமைச்சரும் அங்கே இருக்கக்கூடிய கோல்டு ஸ்மக்லிங் கேடி கேரளாவுடைய முதலமைச்சர் அண்ணன் விஜயன் அவர்கள் வந்தோடனே என்ன டீல் போட்டாங்கன்னா, தண்ணி வர்ற மாதிரி வரும், நாங்க அப்படியே உயர்த்துற மாதிரி சும்மா இருப்போம், ஆனா அந்த லெவலுக்கு போகாம அந்த மதகத்தை திறந்து விட்டுருவோம், நீங்க ஒரு கண்டன அறிக்கை மாதிரி கொடுங்க, தமிழக மக்கள் மறந்து விடுவார்கள். எதுக்கு? இவர் டெபுட்டி PM போட்டி போட்டா அவரு ஒரு 10 MP கொடுக்கணுமா டீல். அதை கண்டித்து பாரதிய ஜனதா கட்சி தேனி மாவட்டத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் செய்த பிறகு நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர் இங்கிருந்து கிளம்பி கஷ்டப்பட்டு ஒரு ஜீப்பில் ஏறி கஷ்டப்பட்டு அவரை கூட்டிட்டு போய் காமிச்சாங்க. இதாங்க நான் இன்னைக்கு ஒரு மதகு, அந்த கதவு நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு மத கதவு உடஞ்சு கீழே போயிடுச்சு. 6 TMC தண்ணி, இதுவரை 6 TMC தண்ணி அந்த டேம்ல இருந்து பரம்பிக்குளம் அணையில செட்டர் உடைந்து 6 TMC தண்ணி வெளியே போய் கொண்டிருக்கிறது. இது எதுன்னு கேளுங்க, இது ஒண்ணுமே இல்லைங்க. மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட் ஒரு வருடமும் 1 கோடி ரூபாய். அதை பெர்மனன்ட் எம்ப்ளாயி பண்ணுவாங்க. அதான் திமுக தான் கமிஷன் அரசு இல்ல. இந்த வருடம் கமிஷன் மூலமாக அந்த அணையை மெயின்டெனன்ஸ் பண்றதுக்காக கொடுத்து
மொத்தமாக அந்த அணைக்கு செலவு செய்யப்பட்ட காசே 15 to 20 லட்சம் தான். 80 லட்சம் சுவாகா. அதனால் நன்றாக இருக்க வேண்டிய 70 ஆண்டுகளா கதை உடையலைங்க, இப்பதான் உடைஞ்சிருக்கு. அது உடைந்து 6 TMC தண்ணி காணாம போயிருச்சு. திருப்பூர் மாவட்டத்திற்கு நீர் பற்றாக்குறை எந்த நேரமும் வருவதற்கு சாத்தியக்கூறு இருக்கிறது சகோதர சகோதரி. கோயம்புத்தூர் மாநகரத்திற்கு வரவேண்டிய சிறுவாணி குடிநீர் இந்த வருடம் நீங்க கணக்கு போட்டு பாருங்க 19% குறைவாக வந்திருக்கும். காரணம் 45 அடி வந்தாலே, சிறுவாணி டேம் 50 அடி இருக்கு, 45 அடி வந்தாவே 5 அடியை குறைத்து 40 அடிக்கு கொண்டு வந்து அதுக்கு மேல எத்தனை எங்களுக்கு பிரச்சனை. உங்களுக்கும் விஜயன் அவர்களுக்கும் என்ன ரகசிய உறவு என்று நீங்க சொல்லலாம். இவர் அவரை கூப்பிடுவாரு, அவர் இவரை கூப்பிடுவாரு, 2 பேரும் மாறி மாறி போவாங்க. இதுதான் முதலமைச்சருடைய லட்சணம். அவர் சத்திய பிரமாணத்தின் மீது சத்தியம் செய்துவிட்டு ஆட்சி பொறுப்பை எடுத்த முதலமைச்சர் இப்படி நடந்து கொள்ள வேண்டுமா, முடியுமா என்று நீங்கள் கேள்வி கேட்க வேண்டும் சகோதர சகோதரிகள். அதெல்லாம் தாண்டி இந்த கோயம்புத்தூர் மாநகரத்துக்கு ஒரு அமைச்சர் இருக்கார். மனிதனுக்கு முதுகெலும்பு என்பது நேராக இருக்க வேண்டும் என்பது நாம படிச்ச பயாலஜி. ஆனா திமுகவினுடைய அமைச்சர்களுக்கு முதுகெலும்பு 90 டிகிரியில் இருக்கும், வளைஞ்சுதான் இருக்கும். அதை நிமித்துவது கடினம் என்பது போல எப்பொழுதும் குமிஞ்சிருக்கக்கூடிய கோவை மாநகரத்தினுடைய இன்சார்ஜ் அமைச்சர் ஒருத்தர் இருக்கார். கலெக்ஷன் அப்படியே ஜோரா நடக்கும். டாஸ்மார்க் எங்க பார்த்தாலும் டாஸ்மார்க் கலெக்ஷன். சோலார் மின்சாரம் போடணும்னா 20 லட்சம் ரூபாய் கமிஷனு. மாநகராட்சி அனைத்து டெண்டரிலும் கமிஷன். இதை விட கொடுமை இல்லைன்னா காயர் கம்பெனி, இருக்கிற காயர் கம்பெனி எல்லாம் இவர்களாகவே ஆரஞ்சு கேட்டகரிக்கு மாத்தி மறுபடியும் உங்களுடைய பழைய கேட்டகரிக்கு மாத்தி கொடுக்குறாங்க அப்படின்னு 20 கோடி ரூபாய் கமிஷன். இப்ப திமுக மாவட்ட செயலர் எலெக்ஷன் நடக்குது. இதுதான் அல்டிமேட் காமெடி. நீ வேட்புமனு தாக்கல் பண்ணப்பா இவ்வளவு பணம் கொடுத்துரு, நீ வேட்புமனு தாக்கல் பண்ணதுக்கு அப்புறம் அதை வாபஸ் எடுத்துக்கப்பா இவ்வளவு பணம் கொடுத்துரு. அனைத்து கட்சிக்குள்ளேயே பதவி வாங்க காசு. ஏற்றிய மின் கட்டணத்தை குறைப்பதற்கு கமிஷன். இது விஞ்ஞான ஊழலினுடைய அடுத்த கட்டம் சென்றிருக்கின்றார். இவங்களாகவே கரண்ட் கட்டணத்தை ஏற்றிட்டு தொழிலதிபர்களை கூப்பிட்டு கரண்ட் கட்டணத்தை 10 பைசா 20 பைசா யூனிட் குறைக்கிற ஒரு அமௌண்ட் பல்கா கோபாலபுரத்தை கொடுத்துருங்க என்று சொல்லிவிட்டு கரண்ட் கட்டணத்தை குறைச்சிருக்காங்க. இந்த அமைச்சருடைய முழு நேர வேலை என்பதே கோயம்புத்தூர் மாநகரத்தினுடைய சொத்தை சுரண்டி 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 எங்க இருக்கக்கூடிய மக்களுடைய கடுமையான உழைப்பின் மூலமாக சேர்த்து வைத்த நிதியை சுரண்டி 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 கோபாலபுர குடும்பத்தை வளப்படுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அமைச்சர் இங்கே இருக்கின்றார்கள். இதைவிட தூரதிர்ஷ்டம் எதுவும் கிடையாது. அதனால் முதலமைச்சருக்கு ஒரு விஷயத்தை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். ஆகஸ்ட் 1, 1956 தமிழ்நாட்டில் ஒரு மனிதர் ராமன் படத்தை எரிக்க வேண்டும் என்று சொன்னார். அவருடைய இல்லத்துல, சென்னை மீரான் சாஹிபு இல்லத்துல அந்த மனிதரும் குத்தூசி குருசாமியும் இணைந்து இதை ஆரம்பித்து கைது செய்யப்பட்டார். 1965 ஸ்ரீராமி நாள் ஏப்ரல் 9ஆம் தேதி ராமாயணம் எதிர்ப்பு போராட்டத்தை ஆரம்பித்தார்கள் தமிழகம் முழுவதுமே. 1966 3 முறை இதை நடத்தினாங்க. ராமாயண ஆபாச கண்ட வாரமாக அறிவித்து மறுபடியும் ராமாயணம் தெரிச்சாங்க. திருச்சி டவுன் ஹால் பொதுக்கூட்டத்தில் அந்த மனிதரே முன்னின்று ராமாயணத்தை எரித்தார். 1971 நடந்த மூட நம்பிக்கை ஒழிப்பு மாநாட்டில் 10 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய ராமன் உருவத்திற்கு தீ மூட்டினார். இந்த டிராமா 56 இருந்து 71 வரைக்கும் 15 வருஷம் இந்த டிராமாவை பண்ணாங்க. ராமனை வைத்து கொச்சைப்படுத்தி அரசியல் செய்தார். இன்னைக்கு நான் இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு அயல்நாடு செல்ல இருக்கின்றேன். அந்த அயல்நாட்டிலிருந்து வந்த முதல் அழைப்பு, அண்ணா எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ராமன் கம்பன் கழகத்தில் நீங்க பேசணுங்கண்ணா. உலகம் முழுவதுமே ஆயிரக்கணக்கான கம்பன் கழகத்தை தோற்றுவித்த பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கிறது. காரணம், ராமனின் மீது நீங்கள் கையை வைத்து ராமனுடைய அனைத்து விஷயங்களையும் கூட பெரிய புராண கழகங்கள் கம்பன் கழகத்தை மூளை முடுக்கெல்லாம் சான் பிரான்சிஸ்கோலிருந்து சிட்னியிலிருந்து இந்தியா முழுவதும் கொண்டு போய் சேர்த்திருக்கிறேன். இன்னைக்கு சனாதன தர்மத்தின் மீது கையை வைத்திருக்கின்றீர்கள். இதையும் உலகம் முழுவதுமே பட்டி தொட்டி எல்லாம் தமிழர்களுக்கு கொண்டு சேர்த்து பாரதிய ஜனதா கட்சியை ஆட்சி கட்டளையில் நீங்கள் அமர வைப்பீர்கள் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய அனைத்து தொண்டர்களுக்கும் சொல்வது கூட என்னுடைய கடமையாக இருக்கிறது. கடைசியாக நம்முடைய காவல்துறை நண்பர்களுக்கு மட்டும் ஒரு செய்தியை சொல்லி முடித்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன்.
ஒரு சமுதாயத்திலே மிக முக்கிய துறையாக இருப்பது காவல்துறை. மிக முக்கியம். ஏழைகள், பணக்காரர்கள், எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் கூட முதலில் நம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு ஐயா காப்பாத்துங்க அப்படின்னு ஒரு வார்த்தை அவர்களுக்கு மட்டும்தான் சொல்லுவோம், வேற யாருக்கும் சொல்ல மாட்டோம். ஆனால் கோயம்புத்தூரிலே அவர்கள் நடந்து கொண்ட முறை சரியா என்பதை கோயம்புத்தூர் மாநகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை நண்பனும் உணர்ந்து கொள்ள வேண்டும். தடி அடிப்பது, பெண்களின் மீது, காரியகர்த்தர்கள் மீது வன்முறையை கட்டவிழ்த்தது, வானத்தியக்க அவர்கள் சொன்னது போல ஒரு மாவட்ட தலைவர் தன்னுடைய பேசிய கருத்துக்களுக்காக வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை பாய வைத்தது, இது எல்லாம் இந்தியாவிலே முதலாக நம்முடைய கோயம்புத்தூர் மாநகர காவல்துறை நண்பர்கள் நீங்கள் காட்டியிருக்கின்றீர்கள். நேற்று பத்திரிகையாளர் சந்திப்பிலே சொல்லியிருந்தோம், அதை மறுபடியும் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் முன்பு சொல்வது என்னுடைய கடமையாக இருக்கிறது. 2 வருடம் கழித்து எங்களின் மீது எந்த காவல்துறை நண்பர்கள் எல்லாம் கையை வைத்தீர்களோ, உங்களின் மீது எந்த விதமான துறை ரீதியான நடவடிக்கை வந்தால் அதற்கு நாங்கள் பொறுப்பு அல்ல. ரிட்டையர்மெண்ட் ஆகும் பொழுது உங்களுக்கு பென்ஷன் கிடைக்கலைன்னா அதற்கு நாங்கள் பொறுப்பு அல்ல. எங்களின் மீது கையை வைத்தவர்கள் ஒரு நாளும் எதற்காக இந்த கண்ணியமான காவல்துறை ஆடையை அணிந்தேன் என்று நீங்கள் வருத்தப்பட்டீங்கன்னா நாங்கள் பொறுப்பு கிடையாது என்பதை சொல்லிவிடுகிறோம். அதே நேரத்தில் 99% காவல்துறை நண்பர்கள் நல்லவர்கள், மனசாட்சிக்கு பயந்தவர்கள். 12,000 ரூபாய் 20,000 ரூபாய் சம்பளமா இருந்தா கூட அதை வைத்து வாழ வேண்டும் என்று நினைப்பவர். ஆளுங்கட்சிக்கு சார்பாக நடக்க மாட்டேன், அதற்காக என்னை தூக்கி நீ கன்னியாகுமரியில, தூத்துக்குடியில, திருநெல்வேலியில, கோயம்புத்தூர்ல இருந்து போட்டாலும் பின்வாங்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய நண்பர்களும் இந்த கொங்கு மண்ணிலே தமிழகத்தில் இருக்கின்றார். இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக் கொள்ளுங்கள். இந்த ஆட்டம், இந்த அட்டகாசத்தை இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக் கொள்ளுங்கள். இதுவரை இந்த வார்த்தையை நான் பயன்படுத்தியது கிடையாது. 2024 பாராளுமன்ற தேர்தலோடு தமிழக சட்டசபை தேர்தல் நடந்தால் அதற்கும் நாங்கள் பொறுப்பு இல்லை என்பதை சொல்லி, நீங்கள் மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் நீங்கள் மாற்றப்படுவீர்கள் என்பதையும் சொல்லி, தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் முதலமைச்சருடைய வீட்டை முற்றுகையிடுகின்ற காலம் வெகு தொலைவில் இல்லை. பேருக்கு முதலமைச்சராக இருக்கலாம், எங்களை தாண்டி நீங்கள் கோட்டைக்கு செல்ல வேண்டும். அதற்கான ஒரு காலத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்காதீர்கள். அதை செய்வதற்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை. முதலமைச்சர் நடுநிலை முதலமைச்சராக நடந்து கொள்ளும் வரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் கண்ணியத்தோடு, கட்டுப்பாடோடு, நல்லமையோடு இருப்பான். நாங்கள் என்ன ஆயுதத்தை எடுக்கின்றோம் என்பதை எதிரி தீர்மானிக்கின்றான். தயவு செய்து நல்ல ஆயுதத்தை நீங்கள் எடுப்பதற்கு தீர்மானம் செய்யுங்கள் என்று சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும், முதலமைச்சர் அவர்களுக்கும், அமைச்சர் பெருமக்களுக்கும், மக்களுக்கு உங்களை நம்பி வாக்கு செலுத்தி இருக்கின்றார். நல்ல முறையிலே 5 ஆண்டுகள் ஆட்சியை நிறைவு செய்வதற்கு முயற்சி எடுங்கள். நடுநிலைமையாக இருங்கள். ஏழையை முன்னேற்றுங்கள். மக்களுக்கு நல்லது செய்யுங்கள். இதை போன்ற விஷ பரீட்சைக்கு வித்திட வேண்டாம் என்று சொல்லி இந்த அற்புதமான கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான நம்முடைய தொண்டர்களுக்கு நன்றியை தெரிவித்து, இது ஆரம்பம் மட்டும்தான், முடிவு கிடையாது. அடுத்து நாம் என்ன செய்ய போகின்றோம் என்பதை முதலமைச்சர் தீர்மானிக்க போகின்றார். எதற்கும் தயாராக இருக்கின்றேன் என்று சொல்லி மேடையில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து, நீங்கள் அனைவருமே உங்களுடைய இல்லங்களுக்கு செல்ல இருக்கின்றீர்கள். யாரும் தனியாக செல்லக்கூடாது. எப்படி வந்தீர்களோ அதே போல் உங்களுடைய இல்லத்திற்கு செல்ல வேண்டும். நேரம் சரியில்லை, காலம் சரியான நேரத்தில் இல்லை. நீங்கள் அனைவருமே சரியான முறையிலே உங்களுடைய இல்லத்திற்கு யாரும் தனியாக செல்லாமல் எப்படி வந்தீர்களோ அதே போல உங்களுடைய நண்பர்களோடு இணைந்து செல்ல வேண்டும் என்று அன்பான ஒரு வலியுறுத்தல் சொல்லி, இங்கே வந்திருக்கக்கூடிய பாதுகாப்பு கொடுக்க கொண்டிருக்கக்கூடிய அனைத்து காவல்துறை நண்பர்களுக்கும் எங்களுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து, பத்திரிகை நண்பர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து என்னுடைய கண்டன ஆர்ப்பாட்ட உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. ஆரம்பிக்கலாமான இந்த நிகழ்ச்சிக்காக ஒரு டைட்டில் நாங்க போட்டோம். மாநில தலைவர் சொல்லிட்டாரு ஆரம்பிச்சுட்டேன்னு. பாரத் மாதா கி. நன்றி உரை மாவட்ட துணைத் தலைவர் மோகன்ராஜ் அவர்கள். பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டர்களை அடித்து துன்புறுத்தி கைது செய்த கையாலாகாத யுத்த விரோத திமுக அரசை கண்டித்து நடைபெற்ற இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய நமது வருங்கால தமிழகம் திரு அண்ணாமலை அவர்களே,
பிருந்தாவன் கலையரங்கத்தில் நமது சகோதரிகள் மீது வன்முறையை கட்டவிழ்த்து நமது சகோதரர்களை அடித்து துன்புறுத்தி குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்ற காவல்துறையினரே, தமிழகத்தில் தாமரை மலரும்.